ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ச் நம்பர் 16 ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர். ஸோ இந்த மேட்ச் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு தடாமுடான்னு அடின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஒரு அடி இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு இல்லைன்னு தோணுது. ஸோ ஒரு கன்வின்சிங்கான வெற்றி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியில். ஸோ 18 ஓவரில் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் பற்றி இனிஷியல் தாட்ஸ் என்ன மிஸ்டர் ரித்து? நான் நேத்தே சொன்னேன். ஒரு 0.5% 1% ராஜஸ்தானுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதே ஏஜ் தான். அங்க ஒரே ஒரு ஸ்பின்னரு 2 விக்கெட். இங்க 2 ஸ்பின்னரு, எக்கனாமியும் கம்மி 3 விக்கெட். அதுலதான் மேட்ச் ஜெயிச்சாங்க. ரவி கிருஷ்ணா தான் முக்கியமான இம்பார்ட்டன்டான விக்கெட் டைம்ல பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா இன்னைக்கு கோலி ஸ்டார்ட் பண்ண இதுவே பாத்தீங்கன்னா ம் 15 பால்ஸ்ல 32 தான் அவுட் ஆனாரு. செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அதுதான் ம் அந்த மேட்ச் டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ராஜஸ்தான் கன்வின்ஸா வின் பண்ணிருக்காங்க மேட்ச். ம்ஹ்ம். ஆக்சுவலா வந்துட்டு ஆர்சிபி ஸ்டார்ட் பண்ண விதமே நல்லா தான் இருந்துச்சு. என்னதான் பில் ஷாட் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாலும் அவங்க வந்துட்டு அந்த ஹிட்டிங் இன்டென்ட்டோட இருந்தாங்க. லைக் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தாலுமே வந்துட்டு படிக்கலும் அடிக்க போனாரு அந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி கோலி வந்துட்டு அதே மாதிரி 32 பால் லைக் 16 பால்ஸ் 32. ஸோ அந்த கடைசியில் அந்த சொன்ன மாதிரி அந்த லைக் அந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டது பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் தான். அப்படியே லைக் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 202 201 அடிச்சாங்க, தட்டி தடுமாறி. இந்த இந்த இதில் முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா பட்டிதாரோட இன்னிங்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன கேப்டன் நினைக்கிறீங்க? நான் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் நிறைய சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் பட்டிதாரோட இன்னிங்ஸை பற்றி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது? இல்ல எப்படி சொல்றதுன்னா, ஒரு மெச்சூர்டான ஒரு கேப்டன்ஸ் கிளாஸான ஒரு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ம் வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு நாக்க பிளேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ரன் பால் தான் ஆடிருந்தாரு. 25 பால்ஸ் 21 அந்த மாதிரி தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா பியர்ஸ் பண்ணி சூப்பரா நல்ல ம் ஸ்ட்ரைக்ல ஃபினிஷ் பண்ணாரு. அவர் ஹிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஒரு பொறுப்பான கிளாஸான ஒரு கேப்டன் ஸ்டாக் காட்டினாரு. அவர் ம் ஆடினதுனால அவர் பொறுப்பா ஆனதுனால தான் ஒரு 200 வரைக்கும் ஆர்சிபி டீசென்டான டோட்டல் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு ஃபைட் பேக் குடுக்க முடிஞ்சது. ம். அண்ட் அதே மாரி வந்துட்டு இந்த மேட்ச்ல ஆக்சுவலா நான் பண்டிதர் பத்தி நான் ஏன் பேச விரும்புறேன்னு சொல்லணும்னா, ஏன்னா அவரு லைக் நான் நெறைய வாட்டி நான் அவர் கேப்டன்ஷிப் பார்த்தும் அட்மையர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரித்து மூலமா இந்த நீங்க நீங்க லைக் அவரோட கமெண்ட்ஸ் கேட்கலான்றதுனால தான் அப்படி சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வெங்கடேஷ் ஐயர சப்ஸ்டிட்யூட்டா கொண்டு வந்தாங்க. லைக் இம்பாக்ட் சப்பா. ஆமா. ஸோ அது ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 8 பால்ஸ் 8 ரன்ஸ் அடிக்கும்போது நான் நெனச்சேன். என்னடா இது இவரு இவங்க எதுக்கு தேவையில்லாம கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஆனா கடைசியில ஒரு நானும் நினைச்சேன். அதான் எல்லாரும் அதான் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா ஆர்சிபி ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரியும். ஏன்னா வந்துட்டு ஒரு பவுலர் ஆக்சுவலா ஷார்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்தனால. ஏன்னா சுயாஷ் சர்மா எப்பயுமே வருவாரு. ஸோ அந்த லைக் பட் ஆனா அந்த 200 வரத்துக்கு இவரும் ஒரு காரணமா தான் இருந்தாரு கடைசியில. ஒரு 15 பால்ஸ் 29 குட் ஃபேரா. சரி, ஓகே. நம்ம ஆர்சிபி இன்னிங்ஸ்க்கு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஆர்ஆர் இன்னிங்ஸ் போவோம். அங்க ஒருத்தர் ஆக்சுவலா வந்துட்டு அந்த சிறு குழந்தை வந்துட்டு எல்லாமே சென்னையை தான் காலி பண்ணாருன்னு நினைச்சேன். சென்னை காலி பண்ணாரு, மும்பை காலி பண்ணாருன்ட்டு ஆர்சிபி ஸ்கெட்ச் போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆர்சிபினாலையும் எதுவும் அடிக்க முடியல இவரை. ஸோ இந்த இன்னிங்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சூரியவம்சி? மிஸ்டர் பீடா. இல்ல அதாங்க கடைசியா வந்து எல்லாரும் அந்த கமெண்ட் இங்கிலீஷ் கமெண்ட்ரிலயும் அதான் பேசுறாங்க, தமிழ்லயும் அதான் பேசுறாங்க, ஹிந்தி சும்மா வச்சு அதுலயும் அதான் பேசுறாங்க. கடைசியா வந்து இது மாதிரி இந்த வயசுல கிரிக்கெட் ஆடி எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்தது ஒரே ஒருத்தர் தான் சச்சின் டெண்டுல்கர். அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நம்ம சொல்றது இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. கிரிக்கெட் நம்மளோட அதிகமா தெரிஞ்ச நல்ல கிரிக்கெட் விளையாடுன ம் லெஜண்ட்ஸ்ல இருந்து கமெண்டேட்டர்ல இருந்து ஹர்ஷா ம் போக்லேல இருந்து எல்லாருமே இது மாதிரி சொல்றதுனால இது நம்ம சொல்றதுக்கு என்னங்க இருக்கு. அது ம் உண்மைதாங்க. எல்லார் வீட்லயுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பா கூட உட்காந்து மேட்ச் வந்து அவன் அடிக்கிற ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சோனே அப்படியே கை தட்டி ரசிச்சு இது மாரி பாக்குறாரு. சோ ஏன்னா வந்து ஆக்சுவலா அந்த ம் அந்த ஒரு கிரேஸ வந்து அந்த பையன் வந்து சம்பாதிச்சிருக்கான். உண்மையிலேயே ஜெனரேஷனல் டேலண்டா தாங்க திகழ்றாரு. என்னதான் நெறைய பேர் ம் ஒரு பிளைண்ட் ஸ்லாகரு அப்படி இப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, ஒரு மாரி வந்து எல்லா பாலையும் அவர தூக்கி தூக்கி அடிக்கல. நெறைய ஃபோர்ஸ் அடிச்சாரு. ஆக்சுவலி 8 4 அடிச்சிருக்காரு ம் இன்னிங்ஸ்ல. ம் ஆக்சுவலா எல்லா அவர் பாலையும் தூக்கி அவர் ஆடின ஷாட் பார்த்தீங்கன்னா, லைக் நல்லா ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஆனாரு வந்துட்டு இன்னைக்கு. நல்லா லைக் அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஷாட் ஆடிட்டா நம்ம அவுட் ஆயிடுவோமோ, லைக் லாங் ஆன்ல இல்ல லாங் ஆஃப்ல அந்த மாரி கேட்ச் குடுத்து அவுட் ஆயிடுவோம்னு நினைக்கும்போது, லைக் அத அழகா வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு 4ஆ மாத்துறது. லைக் கட் கட் ஷாட் ஆடி. ஸோ அந்த மாரிலாம் அவர் நெறைய பண்ணாரு. ஸோ அத நோட்டீஸ் பண்ணேன் தான். அது அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேட்ச்ல.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜுரல் இன்னிங்ஸ்க்கு வருவோம். அவர் போற பார்க்க பார்த்தா கம்பேக் இந்தியா இந்தியா டீம் கம்பேக் குத்துறாரு போலயே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா மேட்சும் நல்லா ஆடுறாருங்க அவரு. இந்த மேட்ச் உங்க பத்தி இல்லைங்க. என்ன? ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து இப்படி ஆடுறதுனால ஒரு T20 ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிப்பாரான்றது எனக்கு தெரியல. ஆனா ம். ஏற்கனவே டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்காரு. ஆனா இதே மாரி ஒரு ஃபார்ம கன்டின்யூ பண்ணா கண்டிப்பா ஓடிஐல அவர் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ம். பேக்கப்பா போக. மேபி ம். T20ல பேக்கப்பா எடுப்பாங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா நெறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. மேபி ஓடிஐல ஒரு பேக்கப்பா எடுக்க இதுவா இருக்கு. டெஸ்ட்ல கம்பல்சரி அவர் இதுக்கப்புறமா அவரோட பிளேஸ் தக்க வச்சுப்பாருன்னு நெனைக்கிறேன். ம். எனக்கு வந்துட்டு டெஸ்ட்ட பத்தி அவ்வளோ தெரியல. பட் ஆனா T20 பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லைக் போக ஒரு 2 வருஷம் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஆகுற ஸ்டேஜ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி சூரக்குமார் வேணா யாதவா இருக்கட்டும். சொன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாரி பேக்கப்பும் நெறைய தேவைப்படும்னு நெனைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஆ ஸோ எனக்கு தெரிஞ்ச T20 பிளேயர்ல பார்த்தீங்கன்னா, லைக் ஜுரல் நல்லா வருவான்னு தோணுது. ஸோ அப்படியே நம்ப ஓவராலா வந்துட்டு சொல்லணும்னா, நீங்க அதான் நம்ப எப்பவுமே பேசுறது தான். ஸோ ஏதாவது கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த மேட்ச்ல? கேம் சேஞ்சிங் மொமெண்ட் என்ன நினைக்கிறதுன்னா, எனக்கு ஷால்ட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்ததே ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் தான் நினைக்கிறேங்க. ஆர்ச்சர் ம். அது ஏன்னா நடந்து முடிக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. ஒரு ம். மேபி ஒரு ஷால்ட் வந்து அவுட் ஆகாம இருந்து இந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்சிபி 201 ஒரு 220, 230 கூட அடிச்சிருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேட்ச் சீரியஸா போக வாய்ப்பு இருந்திருக்கு. ம். இந்த மேட்ச் நடுவுல நோட்டீஸ் பண்ணியான்னு தெரியல. டிம் டேவிட்க்கு ஒரு ஓவர் குடுத்தாரு பாத்தியா? அது பார்த்தேன் வந்துட்டு பார்த்தேன். ஏன்னா தூக்கி விட்டாரு கவர்ஸ் மேல 6. அது ஆக்சுவலா வந்துட்டு மேபி இந்த லெஃப்ட் ஹேண்டர்னால ஆக்சுவலா வந்துட்டு இன்னொன்னு சொல்ல ம். விரும்புறேன். ஒரு ஆக்சுவலி வந்து ஆர்சிபிக்கு வந்து இப்பயே அத அட்ரஸ் பண்ண வேண்டியது. ஆக்சுவலா அவங்க 5த் பவுலர் ஆப்ஷன் அந்த அபிநந்தன் சிங் அது கன்சர்னா இருக்கு. எல்லா மேட்சும் ம். ரன்ஸ் லீக் பண்றாரு. எஸ்ஆர் அது ம். என்னதான் அவங்க ஏசில் வுட் போட்டாலும், புவனேஸ்வர் குமார் போட்டாலும், ம். ஜெஃபி நடா போட்டிருந்தாலும், அந்த எஸ்ஐஆர் ம். இல்லாதது வந்து நல்லா தெரியுது. ஸோ வந்து இப்ப என்னதான் அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அவங்க ம். டிஃபெண்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாப் இருக்கு. அது மாரி ஹைதராபாத் இருக்கு, மும்பை இருக்கு. இந்த மாரி டீம் கூட தான் ஆடும்போது, அவங்க 210 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அவங்க 230 அது மாரி போஸ்ட் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் குஷன் கிடைக்குன்ற மாரி இருக்கு. மேபி அத ம்ஹ்ம். அட்ரஸ் பண்ணி அந்த மங்கேஷ் யாதவ்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. நல்ல ம். ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 140 போடுவாரு. குயிக்கு. ம். அவர் மேபி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க. போய் அட்ரஸ் பண்ணி. ம். அது ஒரு ஆக்சுவலா நீ சொன்ன நல்ல பாயிண்ட் தான் அது. ஏன்னா, லைக் அது 5த் பவுலிங் ஆப்ஷனா வந்து அவங்க யூஸ் பண்றாங்கன்னும்போது, அதுவும் அவர் வந்து பியூர் பவுலரா ஆடுறாரு டீமுக்கு. ஸோ அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸா ரன் போனா, அதுவும் சின்னசாமிலலாம் ஆடுனா அது பொட்டி கிரவுண்ட் அது. ஸோ அதுலலாம் வந்துட்டு லைக் ரன்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டாருன்னா கொஞ்சம் கன்சர்னான விஷயம் தான். ஸோ ஆ லைக் ஒரு குளோசிங் தாட்ஸ் என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி? க்ளோசிங் தாட் அதான் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாரி ஆர்ஆர் ஜெயிச்சுட்டாங்க. ம். அதே மாரி சூரியவன்ஷி வந்து என்ன சொல்றது மாஸ்டர் கிளாஸ்ங்க அவரு. அது இப்ப ம். பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. பும்ரா போட்டாலும் அடிக்கிறாரு, எதுல் போட்டாலும் அடிக்கிறாரு, புவனேஸ்வர் குமார் போட்டு அடிக்கிறாரு, சக்கரவர்த்தி ம். போட்டு அடிக்கிறாரு, ஹென்றி போட்டு அடிக்கிறாரு. சோ வந்து நானும் இப்படியே ஆடினாருன்னா கன்ஃபார்ம் T20 ஸ்குவாட்ல அடுத்த சீரிஸ்லயே அவர் எதிர்பார்க்கலாமா? நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு T20ல வந்துட்டு உடனே அந்த லைக் ஐபிஎல் வச்சு மேபி இந்தியன் ஸ்குவாட்ல வந்துட்டு இடம் பிடிக்கிற அளவுக்குலாம் ஒரு லைக் ஐபிஎல் லைக் ஸ்டாட்ஸை கம்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம லைக் ஐபிஎல் வச்சு எடுக்கலாம். ஸோ மேபி பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஏஜும் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியல. அது சொன்னீங்களே அது கரெக்ட். 15 வயசு தான் ம். ஆகுது. ஒரு ஃபெயிலியர் ம். ஆனா கூட 10 வருஷம் கழிச்சு கம்பேக் குடுத்தா கூட 25 வயசு தான் ஆகும். ஸோ பிரச்சனையே இல்ல. ஆனா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைக் யங் யங் டேலண்ட்ட வந்துட்டு இப்பவே லைக் ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவங்க சச்சின் டெண்டுல்கரும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் லைக் சச்சின் டெண்டுல்கர் மாரி அவங்க நெனச்சாங்கன்னா, மேபி ஒரு வாய்ப்பு தரலாம். பட் அது பாப்போம். இந்தியன் வெயிட் பண்ணி டீம் தான் கையில தான் பார்க்கணும். இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ப லைக் லூப் ஹோல்ஸும் இல்ல. லைக் இந்தியன் டீம்ல யாரும் தூக்குற மாரிலாம். ஏன்னா இப்பதான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போயிடுவோம். ஸோ நாளைக்கு நடக்க போற மேட்ச். ஸோ மேட்ச் நம்பர் 17 பிவிகே vs எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த மேட்ச் பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன மிஸ்டர் கியூடா? நாளைக்கு ஒரு அது டே கேமு. நியூ ம். சண்டிகர் பெரிய கிரவுண்டு. 2மே செம்ம பவர் ஹவுஸ் பேட்டிங் சைடு. ஸோ ம். வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா போக வாய்ப்பு இருக்கு. ம். 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 கரெக்ட் தான். ஸோ அப்படியே நம்ம லைக் இனிஷியல் ரீசெண்ட் ஃபார்ம்ஸ் வச்சு வருவோம். ஸோ ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ்க்கு வந்துட்டு ரெயின் அஃபெக்டட். ஸோ ரைன் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பட் ஆனா எல்லா வேலை ரைன் வாஷ் அவுட் ஆச்சுன்னு தாங்க சொல்லணும். ஆனா yeah, பாட்லெட் ஒரு செம்ம ஸ்பெல்ல இருந்தாரு. ஆ அவங்களுக்கு கையும் வரல, காலம் வரல, ஒண்ணுமே தெரியல. கரெக்ட். ஸோ வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா பாட்லெட் வந்து அந்த ரிதமுக்கு வரல. ஆனா அன்னைக்கு வந்து அந்த மேட்ச்
செம்மையா ம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ போக போக பிபிகேஎஸ் ஆக்சுவலா டேஞ்சரஸான ஒரு டீமா மாறிட்டு போறாங்க. கரெக்ட்டு தான். ஆக்சுவலா போன 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 வருஷமே வந்துட்டு பிபிகேஎஸ் ஒரு நல்ல டீமா தான் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் வந்துட்டு அந்த ஒரு லைக் கம்பேக்குன்னு மட்டும் இல்லாம ஆக்சுவலா லைக் அந்த கப் அடிக்கிற ஒரு டீம்னா அந்த டாப் 4 மக்களின் யார கேப்டன். ஆ மக்களின் கேப்டன். நீ உடனே ஸ்ரேயஸ் ஐயர் மக்களின் கேப்டன். கரெக்ட் தான். ஆக்சுவலா ஸ்ரேயஸ் நான் ஐயர்லாம் சொல்றேன், நீங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி ஆக்சுவலா லைக் எப்படி சொல்றது? எல்லா ஐபிஎல்லும் வந்துட்டு போக போக அப்படியே லைக் லெவல் பை லெவலா இம்ப்ரூவ் ஆயினே போகுது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் நான் இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்குறேன்னா வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா யார் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே லைக் பிபிகேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீமா ஆடுறாங்க. ஒரு 30 ஒரு 40 லைக் போன மேட்ச்க்கு விட்டுருங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஆடுனாங்க. ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா லைக் ஐயர் மட்டும் தான் கொஞ்சம் நோட்டீஸபிளா ஒரு 50 அடிச்சாரு. மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த குவிக் 30s தான் அடிக்கிறாங்க. ஸோ யார் வந்துட்டு இந்த மேட்ச் லைக் ஒரு பெர்ஃபார்ம் லைக் ப்ரெடிக்டபிளா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க வித்து? எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் சொல்றவா? ஓகே. எஸ்ஆர்எச் சொல்லியா போறீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. எஸ்ஆர்எச் வந்து ஆக்சுவலா எஸ்ஆர்எச் நான் கேம் செஞ்சு நான் யார் இருப்பான்னு பாக்குறேன்னா, நான் வந்து கண்டிப்பா இஷான் கிஷான் தான் பாக்குறேன். ஒரு போன மேட்ச் ம். அடிக்கல எல்லாம் கரெக்ட் தான். ஆனா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. சோ ம். வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் நாளைக்கு அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ம்ஹ்ஹ்ம். பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இவனா அப்படின்னு கூட உங்களுக்கு என்ன இப்படி சொல்றீங்களே ஆப்போசிட்டான்னு தோணும். ஆக்சுவலா வந்து என்னன்னா ம். போன சி இது போன ஐபிஎல் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஆக்சுவலா வந்து முல்லான்பூர்ல வந்து எக்ஸ்பெஷலி சரியா ஆடல. அவரோட ரெக்கார்டு ம். பாத்தீங்கன்னா அவேல தான் அதிகமா இருந்துச்சு. ஹோம்ல வந்து ரெக்கார்டு கம்மி தான். ஓகே. ஆக்சுவலி தர்மசாலா போகும் நல்லா ஆடி இருந்தாரு. முலான்பூர்ல வந்து பெருசா ஆடல. சோ ம்ஹ்ஹ்ம். வந்து நாளைக்கு ஆனா அது அப்படியே மாறி நாளைக்கு வந்து முலான்பூர்ல அவர் அடிச்சு இங்கேயே என்னால ம். அடிக்க முடியும். அங்கே அவையிலே அடிக்கிறேன் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். இது இருக்கு. சோ அந்த டீம்ல 2 கேப்டன்ஸையும் நான் வந்து கேம் சேஞ்சரா பிக் பண்றேன் நாளைக்கு கேம். ஓகே. ஆக்சுவலா 2மே யங் கேப்டன்ஸ். ஸோ லைக் எமர்ஜிங் கேப்டன் சொல்லலாம். ஏன்னா அந்த சைடு இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா, ட்ராஃபிலாம் அடிச்சுட்டு வராரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, லைக் போன வருஷம் ஃபைனலிஸ்ட் பிபிகேஎஸ். ஸோ என்ன வேணா நடக்கலாம் கேப்டன்சிய பொறுத்தவரைக்கும். அண்ட் ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறியா பிபிகேஎஸ்ல? அ அது பென் ஒரு கன்சைனா இருக்குங்க. கன்ஃபார்மா டுவாரஷியஸ் வந்து நினைக்கிறேன். எந்த சேஞ்சும் நடக்க வாய்ப்பு இல்ல. டுவாரஸ் கொண்டு வர மாட்டாங்களா? டெத் பவுலர். யார் சொல்றீங்க? பென் டுவாரஷியஸ். அதான் பாட்லெட் தான் அதான் சொல்றேனே. இப்ப அவங்களுக்கு சப்போஸ் சேஞ்ச் பண்ணனா கூட, ம். பாட்லெட் அன்னைக்கு போட ஸ்பெல்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவர இது பண்ற மாரியே தெரியல. ஆனா ம். சரியான ஒரு ஸ்பெல்லு. ஆக்சுவலி வந்து ரீசென்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்லயும் வந்து பாட்லெட் நல்லா போட்டிருக்காரு. எம்எல்சின்னு ம்ஹ்ம். நல்லா போடுறாரு. அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு டுவாசியஸோட. அதனால தான் வந்து டுவாசியஸ்க்கு முன்னாடி வந்து இவருக்கு ஒரு நாட் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சோ வந்து ம். இவரு தான் கன்டின்யூ பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். அப்படியே நீங்க சொல்ற மாரி இல்ல, டுவாசியஸ் மாத்துறோம் அப்படின்னு டுவாசியஸ மாத்துனா அவரும் ஒரு நல்ல பவுலர் தான். அதனால ம். உங்களுக்கு வந்து எந்த காம்பினேஷன்ஸ் மாத்துனாலும் அவங்க டீம் வந்து இன்னும் பெட்டரா தான் ஆகுமே தவிர, இது வர மாரி தெரியல. சோ எனக்கு எந்த சேஞ்சஸும் ம். தெரியற மாரி இல்ல. ம்ஹ்ஹ்ம். ஓகே. ஸோ எனக்கும் வந்துட்டு நான் லைக் ஒரு சஜஷனா சொன்னேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல நீ யார் எடுத்தாலுமே வந்துட்டு லைக் அவரும் அதே லெவலுக்கு தான் ஆடுவாரு. லைக் யாருமே ஃபார்ம் அவுட் இல்ல அப்டின்னா சொல்லி லைக் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அப்டின்னா சொல்லி தூக்குற அளவுக்கு யாருமே இல்ல. பட் ஆனா இந்த கண்டிப்பா. சைடு எஸ்ஆர்எஸ்க்கு வருவோம். ஸோ ஆக்சுவலா போன மேட்ச் பயங்கரமான பேட்டிங் கொலாப்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா கண்டிப்பா, ரன் கண்டிப்பா. தெரியல. பட் ஆனா ரொம்ப கம்மியா சொல்லி இருந்துச்சுன்னு போட்டு நெனைக்கிறேன். முடிச்சு விட்டாரு. சரியான ஒரு ஸ்பெல் போட்டாரு. எனக்கு லிவிங்ஸ்டன் மேல தான் இன்னும் கன்சர்னா இருக்கு. ஸோ லிவிங்ஸ்டன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்துட்டு அவருக்கு பேக்கப்பா கமின்ஸ் மெண்டிஸ் இருக்காரு. டொனோவன் ஃபெரேராவ எடுத்திருக்காங்க அவங்க. சாரி ஃபெரேரா இல்ல. ரோமான் பையன் ராஜஸ்தான்ல இருக்காரு. ஆ, ஆ, ஆ. சாரி, சாரி ரகுவரன். கொஞ்சம் நான் குழம்பி போயிட்டேன். ஆ அதான். பிரைடன் காஸ் தான் இருக்காரு. பிரைடன் பிரைடன் காஸ். சாரி பிரைடன் காஸ். ஸோ அவங்க ஆக்சுவலா நீங்க இப்ப ஆக்சுவலி எஸ்ஆர்எச் என்னன்னா, நான் சொல்ற லெவல் நீங்க கேளுங்க. ம், என்ன சேஞ்சஸ் நான் கொண்டு வருவேன்னா, நான் வந்து ஈசான் மலிங்காக்கு பதிலா ம், பிரைடன் காஸ் ஃபிட்டா இருந்தா பிரைடன் காஸ் ஆடுவேன். ஆனா 4 ம், ஃபாரினர்ஸ் வந்து ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட், பிரைடன் காஸ், லியாம் லிவிங்ஸ்டன். லியாம் லிவிங்ஸ்டன் நான் ஆடுவேன். ஏன்னா ம்ஹ்ம், வந்து அவங்க பவுலிங் எப்படியும் ஒரு வீக்கா தான் இருக்கு. அவங்க இன்னொரு பிரைடன் காஸ் ஆனா பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டனும் வந்து லெக் ஸ்பின்னும் போடுவாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. இதுலயும் ஸோ வந்து அந்த பவுலிங் ம், ஆப்ஷன் உங்களுக்கு தராரு. அதுவும் இல்லாம இப்ப நீங்க சொல்ற மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆனிச்சு அப்படிலாம் சொல்றதுனால நீங்க ம், ம். லிவிங்ஸ்டனே ஆடுறது ஒரு நல்ல இதுன்னு எனக்கு தோணுது.
ம்ஹ்ம். பட் ஆனா லிவிங்ஸ்டன அதே வந்துட்டு மாரி நீ நீங்க பவுலரா யூஸ் எனக்கு பண்ணணும்னு வந்து இந்த ஒரு நெனைக்கிறியா? பிரைடன் காஸ் வந்து ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. அப்படி பிரைடன் காஸ் ஃபிட்டா இல்லனா ஈசான் மலிங்கா ஓகே. பட் பிரைடன் ம். காஸ் ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா, நான் ஹார்ட் லென்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலரு, ஒரு ஹேசல்வுட் மாரி ஒரு பவுலரு. ஸோ பிரைடன் காஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆட வைப்பேன். அது என்னன்னு நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியல. நான் சொல்றேன். என்னோட வியூலன்னு ம். சொல்றேன். ம். அதே மாரி அ தலைவர் மிஸ்டர் பேட் கமின்ஸ் எப்படி? அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? இன்ஜூரி அவருக்கு இல்லைங்க, கன்சர்ன் அவர் இருக்கா? ஆஸ்திரேலியாக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அந்த ஆஸ்திரேலியாக்கு ஆஸ்திரேலியன் அனுப்பிச்சாச்சா அவர? அவர் ஆஸ்திரேலியா போயிட்டாரு. ஒரு அவன அசஸ்மென்ட் அவர் அசஸ்மென்ட்க்காக ஆஸ்திரேலியா போயிட்டாரு. அவர் இல்லவே இல்ல. அதே மாரி வந்து வாரி வரலன்னு சொல்லி டிம் பெயின்னு ஒருத்தர் ஆடுனாங்க பார்த்தீங்களா? ஆமாமா. டேவிட் பென், அவரையும் டேவிட் கிளப்பி பென். ஊருக்கு அனுப்பிச்சு அவரையும் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. சோ வந்து நாளைக்கு ஃபிட்டா இருந்தா பிரைடன் கார்சன கன்ஃபார்ம் ஆடுவாங்க. பிரைடன் ம். கார்சன், லியாம் லிவிங்ஸ்டன், ஹெட், கிளாசன் இந்த 4 ம். ஃபாரினர்ஸ் தான் நானா தான் ஆடுவேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஸோ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற நீ? யார சொல்லுவேன்னு தெரியும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது ஒரு ஸ்டாட்ஸோட சொன்னீன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ யார பேக் பண்ற? அதாங்க ஆக்சுவலா வந்து இப்ப வந்து பேட்டிங் இதுன்னு பாத்தீங்கன்னா டாப் 3 வந்து அங்க வந்து அபிஷேக் சர்மா வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆன ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அபிஷேக் சர்மா தான். ஹெட்டும் ம். ஆன் அண்ட் ஆஃப் ஆன ஃபார்ம்ல இருக்காரு. ஹெட் தான். ஹெட் இங்க பத்தி பாத்தீங்கன்னா தெரியும். ம். பிரியான்ஸ் ஆரியா ம். செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல கான்பிடன்ட்ல வராரு. ம். சிம்ரன் சிங் வந்து எல்லா மேட்சும் அடிக்கிறாரு போன வீக்ஸ்ல இருந்து. எப்படி ம். அடிக்கிறாருன்னு தெரியல. போன மேட்சும் அடிக்காத மாதிரி இருந்துச்சு பார்த்தா 43 ரன் வச்சிருக்காரு. ஓகேவா? ம். நம்பர் 3ல அங்க வந்து இஷான் கிஷன், இங்க கூப்பர் கான்லி, இல்லனா ஸ்ரேயஸ் ஐயர், இங்க கிளாசன் அந்த 4 பேரு. சோ வந்து 4மே வந்து இங்கேயும் பிக் நேம்ஸ் இருக்கு. இங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான் பிக் நேம் அப்படி இருந்தாலும், மீதி 3 பேர் வந்து இவங்க பண்ற எஃபெக்ட்ட வந்து அவங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு வராங்க. சோ வந்து ம். பெருசா அங்க எதுவும் இருக்கா மாரி தெரியல. ஆனா ஒரு பவுலிங்ல வச்சு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கும் சரி, சஹலும் சரி வந்து ஒரு எப்படி சொல்றது? டோர்னமெண்ட்லயே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டோர்னமெண்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட்டா வந்து பஞ்சாப் கிங்ஸ் இருக்கு. சோ வந்து ம். அந்த எட்ஜ் வச்சு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சுருவாங்கன்னு தோணுது. ம்ஹ்ம். அதான் தெரியும். பஞ்சாப் தான் சொல்லுவேன்னு தெரியும். சரி, ஓகே. ரைட். நீங்க என்ன நடக்குது? பாருங்களேன், யார் நீங்க சும்மா நீங்களே உங்க பவுலர் மட்டும் சொல்லி பாருங்க. ஜெயதேவ் உனாட்கட். அவருக்கு துணை வந்து ஹர்ஷால் பட்டேல். இரியா, இப்பதானே அந்த டீம் நல்லா இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல வருது. கொஞ்சம் நான் என்ன கொஞ்சமா தான் சொல்றேன்னா, ரெடி ஆகும். அது ம். ஓகேங்க. எல்லாம் ஓகே. நிதிஷ்குமார் ரெட்டி நியூ பால் போடுறாரு. ஆ. அப்படி இருக்கும்போது அந்த கோலின வச்சு ஒண்ணும் பண்ண ம். முடியாது. கரெக்ட் தான். ஆக்சுவலா பவுலிங் கொஞ்சம் கன்சர்னா தான் இருக்கு. பட் ஆனா ம். பார்ப்போம். அதே மாரி எனக்கு அந்த ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார் நல்லா போடுறாங்க. ஆனா என்னன்னா, ம். நாளைக்கு அந்த இங்க இருக்க எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து செமையா ஆடுற ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க. ம். நேஹல் வதேவா இருக்கட்டும், பிரப்சிமரன் சிங்கா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ஸ்டாய்னிஸா இருக்கட்டும், சஷாங்க் சிங்கா இருக்கட்டும். சோ வந்து ம். அவங்களே இவங்க டேக் டவுன் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். சோ வந்து நாளைக்கு கன்ஃபார்மா பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ம். ஓகே. ஓகே. ஸோ இந்த இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அண்ட் தேங்க்ஸ் யூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதில வந்துட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 2 மேட்ச் பத்தி ஆன் அண்ட் ஆஃப் எல்லாமே பேசியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே நாங்க இந்த மேட்ச் பத்தி ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் என்ன மேட்ச்ன்னு தெரியும். நம்ப மஞ்ச மஞ்ச சொக்கா ஆடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் நாளைக்கு நடக்குது. ஸோ அதுக்கும் நாங்க வந்து ப்ரிவ்யூ மாரி போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இதுக்கு உங்க சப்போர்ட் தேவைன்னு நாங்க எதிர்பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் டு ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் வணக்கம். பாய். சியர்ஸ். பாய்.